வணக்கம். தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய விவகாரத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் உள்ள கள்ளச்சாராயம் குடித்து 33 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே விஷச்சாராயம் அருந்திய 19 நபர்கள் நேற்று மாலை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் மணி, கிருஷ்ணமூர்த்தி, இந்திரா ஆகிய 3 சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். தற்போது ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரை 16 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 5 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராயம் குடித்து 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும், இல்லையென்றால் மத்திய அரசு 350வது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசை கலைக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் குடித்து 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு அமைப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 19 பேர் நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மீதமுள்ள 16 நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்கக்கூடாதோ அந்த விதத்தில், குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை, தினசரி கொலை கொள்ளை பிரச்சனைகள், இவற்றில் எதிலும் கவனம் செலுத்தாமல் ஒரு பொம்மை அரசு போன்று தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இது ஏதோ அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணிட்டாங்க, கலெக்டர் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க பேர் நடவடிக்கை எடுத்துட்டேன் என்பது கண் துடைப்பு நாடகம். இது இவங்க சொல்ற மாதிரி என்ன மெத்தனால் வருதுன்னா, மெத்தனால் எங்கே வருது? தொழிற்சாலைகளுக்கு வரும். அப்போ தொழில்துறை அமைச்சரை நீங்கள் பதவி நீக்கம் செஞ்சீங்களா? ஒரு கலெக்டர் நீங்கள் பதவி நீக்கம் செய்கிறீங்க, எஸ்பி பேர் நடவடிக்கை எடுக்குதுன்னா இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலாகும். இது இந்த நடைபெற்ற இந்த துயர சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும். அப்படி இல்லை என்றால் மத்திய அரசாங்கம் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். சின்ன சுப்பராய பிள்ளையின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய எம்எல்ஏ நேரு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி நகராட்சி மற்றும் புதுச்சேரி அறப்பணி அவை சார்பில் வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளையின் 149வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி அவரது நினைவிடத்தில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், நகராட்சி ஆணையர் கந்தசாமி, அருள் தந்தை ஜான் கென்னடி மற்றும் நகராட்சி அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. மேலும் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதம் மற்றும் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதம் மற்றும் சுற்றுப்புற சூழல் தினம் இன்று அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. மருத்துவர்கள் பாலாஜி, அகிலன், ஆல்பர்டின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மலேரியா நோய் மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி மாணவர்களுக்கிடையே விளக்கம் அளித்தனர்.
மேலும் வளர் இளம் பருவத்தினருக்கு சுய சுத்தம் பற்றி எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன், சுகாதார உதவியாளர்கள் விஜயகுமார், ரீட்டா, ஆனந்தராஜ், சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்திற்கு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வக்கீல் சங்க நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். புதுவை வக்கீல் சங்கத்திற்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடந்தது. ஓய்வு பெற்ற சட்டத்துறை செயலாளர் செந்தில்குமார் தேர்தல் அதிகாரியாக இருந்து தேர்தல் நடத்தினார். இதில் புதிய தலைவராக சி.டி. ரமேஷ் தேர்வு செய்யப்பட்டார். துணைத் தலைவராக இந்துமதி புவனேஸ்வரி, பொதுச் செயலாளராக நாராயணகுமார், பொருளாளராக ராஜபிரகாஷ் மற்றும் இணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் நிகழ்வு நேற்று காலை புதுவை நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது. விழாவில் நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் ஏராளமான வழக்கறிஞர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் திருடிய பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாமல் தெரு தெருவாக தள்ளி கொண்டு போகும் திருடனின் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தினகரன். கடந்த 7ஆம் தேதி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தனது உறவினரை பார்க்க சென்ற தினகரன் மருத்துவமனை அருகே தனது ஸ்பிளெண்டர் பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். திரும்பி வெளியே வந்து பார்த்தபோது தனது பைக் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக தினகரன் அளித்த புகாரின் பேரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தினகரனின் பைக்கை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. அந்த வீடியோவில் பைக்கை ஸ்டார்ட் பண்ண தெரியாமல் அந்த மர்ம நபர் தெரு தெருவாக பைக்கை தள்ளி கொண்டு செல்வது தெரிய வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் வண்டியை தள்ள முடியாமல் மதுக்கடைக்கு சென்ற திருடன் அங்கிருந்து மதுவை வாங்கிக் கொண்டு மறுபடியும் பைக்கை தள்ளி கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து தங்களது தலையிலேயே அட்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூரும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நேற்று இரவு நடைபெற்றது. இதையடுத்து இன்று காலை 11 மணிக்கு காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாருக்கு பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மேலும் வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்று சரியாக 11 மணியளவில் அம்மையாருக்கு மங்கள நான் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் தங்கள் தலையிலேயே அட்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். இதில் காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருளை பெற்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 16 பேரின் நிலைமையும் கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனை அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் விஷச்சாராயம் அருந்தியதில் இதுவரை 40 பேர் உயிரிழந்து உள்ளனர். 90க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 19 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். அதில் 3 பேர் உயிரிழந்தனர். எஞ்சிய 16 பேர் தற்போது சிகிச்சையில் உள்ளனர். இந்த நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்கள் நிலை குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் விஷச்சாராயம் அருந்திய 19 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மீதமுள்ள அனைவரும் கவலைக்கிடமான முறையில் உள்ளனர். அதில் 10 நோயாளிகளுக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட சிரமம் இருந்ததால் அவர்களுக்கு வெண்டிலேட்டர் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. உயர்தர உயிர்காக்கும் சிகிச்சைக்காக அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 6 நோயாளிகளுக்கு தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். 16 பேருமே இங்கு அனுமதிக்கப்பட்டிலிருந்து டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அனைத்து நோயாளிகளுக்கும் பலதரப்பட்ட மருத்துவ குழுக்களால் மிகுந்த கவனத்துடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர்கள் தீவிர கண்காணிப்பில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில தேர்தல் அதிகாரியான ஜவஹருக்கு கூடுதல் செயலர் மற்றும் ஆணையர் பொறுப்பு வழங்கி தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார். புதுவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக இருப்பவர் ஜவஹர். இவருக்கு அந்த பொறுப்புடன் கூடுதலாக கல்வித்துறை, தொழில் மற்றும் வணிகம், உள்ளூர் நிர்வாகம், வனத்துறை, சுற்றுச்சூழல், அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலராகவும் ஆணையராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை தலைமை செயலர்
சரத் சௌகான் பிறப்பித்தார். இந்த தகவல் மத்திய தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. லாஸ்பேட்டையில் கார் டிரைவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த மூவரை போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தை சேர்ந்த சரத்ராஜ் என்பவருக்கும் திருவண்ணாமலை கீழ்பொன்னாத்தூர் ஜெங்கன்பட்டு கார் டிரைவர் குணால் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்த நிலையில் குணாலை தொடர்பு கொண்ட சரத்ராஜ் சமாதானம் பேசுவதாக புதுச்சேரிக்கு அழைப்பு விடுத்தார். புதுச்சேரிக்கு வந்த குணாலை கருவடிக்குப்பம் இடையான்சாவடிக்கு அழைத்து சென்ற சரத்ராஜ் அவரது நண்பர்கள் சஞ்சய், லெனின்குமார் ஆகியோருடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சரத்ராஜ், சஞ்சய், லெனின்குமார் ஆகியோரை கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.